Assalamu alaikum. Welcome back to Maya's Moment. Hope all is well with you. இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது சாஃப்ட் அண்ட் டெலிஷியஸ் பட்டர் நான். வீட்டிலேயே எப்படி ஈஸி அண்ட் பர்ஃபெக்டாக செய்கிறேன்னு பார்ப்போம். லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபர்ஸ்ட் பெரிய பவுலில் 2 cups of flour, half a teaspoon baking powder, 1/4 teaspoon baking soda, salt தேவையான அளவு, 1 teaspoon of sugar and 1/4 cup curd. எல்லாம் ஆட் பண்ணி எல்லாம் மிக்ஸ் ஆகும் வர ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி கொள்ளணும். அண்ட் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி எல்லாம் கம்பைன் ஆகும் வர நீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஆல்மோஸ்ட் எல்லாம் கம்பைன் ஆன பிறகு அதில் 1 tablespoon ஆயில் ஆட் பண்ணி 3 minutesக்கு கைவிடாமல் நல்லா நீட் பண்ணி எடுக்கணும். சிம்பிள் ப்ராசஸ் தான். நான் வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக காட்டிய உங்களுக்கு செய்த டைமுக்கு ஈஸியாக ஆயிடுச்சுன்றதால. நல்லா நீட் பண்ணி முடிஞ்சதும் ஆயில் ஆட் பண்ண ஒரு பவுலில் 1 hour மாதிரி ரெஸ்ட் பண்ணி வச்சோணும். ஒன் ஹவர் ரெஸ்ட் பண்ண வச்சதால் எங்களோட டோ எவ்வளோ சாஃப்டாக ஆயிடுச்சுன்னு சொல்லி உங்களுக்கு தெளிவாகவே பார்க்கறதுக்கு இயலும். ஈஸ்ட் ஆட் பண்ணி இருந்தேன்னா நாங்கள் 1 hour வச்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஈஸ்ட் இல்லாமல் செய்ததால தான் நாங்கள் 1 hour வச்சது. இப்போ அந்த டோவை ஈக்குவல் சைஸ் பவுல்ஸாக வந்து நான் டிவைட் பண்ணி வச்சுக்கொள்ளியேன். இப்போ ஒவ்வொரு போல்ஸாக நாங்கள் ரொட்டி மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ரோல் பண்ண பிறகு டாப் சைடில் வந்து நான் பட்டர் ஆட் பண்ணி கொள்ளிய. பட்டர் இல்லாட்டி ஆயிலும் ஆட் பண்ணிக்கொள்ள இயலும். ஆல்ரெடி ஹீட்டான பேனில் பட்டர் ஆட் பண்ண சைடை குக் பண்ணி கொள்ளிய ஃபஸ்ட்டுக்கு. என்ன அடுத்த சைடுக்கும் பட்டர் அப்ளை பண்ணி கொள்ளியிருப்பேன். ஒரே சைட்லேயே குக் பண்ணாமல் ஃப்ளிப் பண்ணி குக் பண்ணியது நல்லா ஈக்குவலாக 2 சைடும் ஈவனாக குக் ஆகும். எஸ், யுவர் சாஃப்ட் பட்டரி நான் இஸ் ரெடி டு சர்வ். இதோட நான் க்ரீமியான பட்டர் சிக்கன் சர்வ் பண்ணினேன். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட ரெசிபியை நான் ஷேர் பண்ணேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். If you enjoyed this recipe, don't forget to like, share and subscribe for more delicious food and simple lifestyle video.